ஹாய், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த லாக்டவுன் பீரியடில் இருக்குல்ல, இந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம வண்டிங்களெல்லாம் நிறுத்தி வச்சிருப்போம். அதாவது நம்ம கார்ஸ் ஆகட்டும், பைக்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் நிறுத்தி வச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி நிறுத்தி வைக்கிறனால சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி வராமல் தடுக்கல, அதாவது வண்டி நிறுத்தியே வச்சிருந்தாலும் எப்படி இதெல்லாம் வராமல் தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அந்த அந்த லாக்டவுன் பீரியடுக்காக மட்டுமே இல்லை. ஸோ இப்போ நீங்கள் ஒரு புது வண்டி வாங்குறீங்கன்னு வைங்களேன், இந்த புது வண்டி வாங்கும்போது இந்த பழைய பைக் நிறுத்திடுவீங்க. ஆனால் இருந்தாலுமே உங்களுக்கு அந்த பழைய பைக் ஒரு சின்ன சென்டிமெண்ட் இருக்கும். அதாவது என்னோட ஃபர்ஸ்ட் பைக் அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம்னா, இந்த பைக் நிறுத்தா போறீங்க அப்படி இருந்தாலும், இந்த பழைய பைக்கை நிறுத்தா போறீங்க. ஸோ நிறுத்துறது நம்ம நல்ல கண்டிஷன்லேயே வச்சுக்கோமே. இந்த பைக் எப்போ எடுத்தாலும் ஓட்டுற மாதிரி இருக்கிற கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்னா சில ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கனால போதும், அந்த பைக் எப்போ இருக்கிற மாதிரி நல்ல கண்டிஷன்லேயே இருக்கும். அதாவது கரெக்டான ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணால் மட்டும் போதும். அந்த மெயின்டெனன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டயர் ப்ரெஷர். அதாவது டயர் ப்ரெஷர் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும், டயர் ப்ரெஷர் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெஹிக்கிளுக்கு ஒரு டயர் ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வெஹிக்கிளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டயர் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த கம்பெனிஸ்லாம் ரெஃபர் பண்ணுவாங்க சில டயர் ப்ரெஷர். அந்த டயர் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுறது காரணம் பார்த்தீங்கன்னா, நமக்கு டிரைவ் கம்ஃபர்ட்டாக இருக்கணும் அண்ட் டயர்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் லாக்டவுன்னாலேயோ இல்லை புது வண்டி வாங்கினாலே நீங்கள் வண்டியை நிறுத்துறீங்கன்னு வைங்களேன் உங்களோட வண்டியை. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோட்ஸ் எல்லாமே டயரில் தான் ஆக்ட் ஆகும். இதுவே டூ வீலர் இருந்தால் பிரச்சனை இல்லை, அவங்க சென்டர் ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திக்கும், அதனால லோட் எல்லாமே ஸ்டாண்டில் ஆக்ட் ஆகிக்கும். ஸோ இதுவே காராக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயர் ப்ரெஷரை கரெக்டாக வச்சு நிறுத்தணும். ஏன்னா லோடு எல்லாமே டயரில் தான் ஆக்ட் ஆகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, டயர்ஸோட சைட் வால்ஸ் இருக்குல்ல, சைட் வால்ஸை டேமேஜ் பண்ணிடும் நீங்கள் கரெக்டான ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணாட்டி. ஸோ ஏன்னா கொஞ்ச நாள் ஆக காற்று கம்மியாகிட்டே தான் போகும். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயர் ப்ரெஷர் கம்மியாகும். அதனால் சைட் வால்ஸ் இருக்குல்ல, அந்த சைட் வால்ஸ்லாம் டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால் டயர் ப்ரெஷரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க நீங்கள் வண்டி நிறுத்துறதுக்கு முன்னாடி. அண்ட் அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆயில்ஸை சேஞ்ச் பண்ணிடணும். அதாவது இன்ஜின் ஆயில் இருக்குல்ல, இன்ஜின் ஆயில், பிரேக் ஆயில், எந்த ஆயில் ஆகட்டும், நீங்கள் ரொம்ப நாள் நிறுத்த போகிறீங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஓடி இருக்கும் இந்த ஆயில். ஸோ இந்த ஆயிலை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் நிறுத்தணும். ஏன்னா அந்த ஆயிலில் டஸ்ட்லாம் இருக்கக்கூடும், ஏதாச்சும் கார்பன் பார்ட்டிகல்ஸ் அதெல்லாம் கலந்து ஆயிலில் ரொம்பவே பிளாக் கண்டென்ட்டாக மாறிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆயில்ஸை சேஞ்ச் பண்ணி நிறுத்திடுங்க. ஸோ ஒரு நாள் கொஞ்ச நாள் நிறுத்த போகிறீங்க அப்படின்னா ஆயில்ஸை சேஞ்ச் பண்ணி நிறுத்திங்கன்னா, அடுத்த டைம் நீங்கள் வண்டி எடுக்கும்போது நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் அந்த ஆயிலே கூட யூஸ் பண்ணி ஓட்டிக்கலாம். அண்ட் அடுத்த விஷயம் என்னன்னா, ஏர் ஃபில்டர்ஸ். ஏர் ஃபில்டர்ஸ் ஏன் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஏர் ஃபில்டர்ஸ் வந்து நிறைய டஸ்ட்டை இது பண்ணி வச்சிருக்கும். அதாவது டஸ்ட்டை வந்து அதில் நிறைய டஸ்ட்லாம் படிஞ்சிருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஏர் ஃபில்டர்ஸை சேஞ்ச் பண்ணலாம். ரொம்பவே பழசாயிடுச்சுன்னா ஏர் ஃபில்டர்ஸை சேஞ்ச் பண்ணலாம். இல்லாட்டி அந்த டஸ்ட்டை க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஏர் ஃபில்டர் போட்டுலாம். ஏன்னா நீங்கள் ரொம்ப நாள் நிறுத்தும் போது மறுபடியும் ஏர் ஃபில்டர் மேலே இந்த டஸ்ட்லாம் போய் படிஞ்சிக்கும். ஸோ நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும். அதாவது வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஏர் இன்டேக் இருக்கும்ல, ஸோ அந்த ஏர் இன்டேக்னால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஏர் ஃபில்டர்ஸை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்கப் இல்லாட்டி ஃப்ளாட்டான பிளேஸில் வண்டி நிறுத்துறது. ஒன்று நீங்கள் காரை ரொம்ப நாள் நிறுத்த போகிறீங்க, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக் இருக்குல்ல, நிறைய இடத்துல ஃபாரின்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெஹிக்கிள் நிறுத்துறாங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச வெஹிக்கிள் நிறுத்துறாங்கன்னு வைங்களேன், அவங்க டயர்ஸில் லோடு ஆக்ட் ஆகிற மாதிரி நிறுத்த மாட்டாங்க. ஆக்சிலில் அவங்க ஒரு ஜாக்கப் கொடுத்துருவாங்க. அதாவது ஒரு ஜாக்கப் கொடுக்கறனால வண்டி லோடு வந்து டயர்ஸில் ஆக்ட் ஆகாது. ஸோ அந்த ஆக்சிலில் லோடு ஆக்ட் ஆகிக்கும். ஸோ அதனால் டயருக்கும் பிரச்சனை இருக்காது, வேறு எதுக்குமே பிரச்சனை இருக்காது. லோடு வந்து இந்த ஜாக்லேயே இறங்கிடும், ஆக்சில் வழியாக ஜாக்லேயே இறங்கிடும். ஸோ நம்ம யாவதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அப்படி கூட பண்ண வேண்டியது. நம்ம கொஞ்ச நாள் நிறுத்த போகிறோம், ஒரு 10 நாள் 20 நாள் தான் நிறுத்த போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு பள்ளமாக இருக்கும், அந்த இடத்துலலாம் கார்ஸை நிறுத்துவாங்க, பைக் அந்த மாதிரிலாம் நிறுத்துவாங்க. ஸோ நம்ம எங்கே நிறுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டிங்களெல்லாம் ஃப்ளாட்டான ஒரு பிளேஸ்லாம் நிறுத்தணும். ஏன்னா வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் 4 வீலுக்குமே பர்ஃபெக்டாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் வண்டி டிசைனும் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேடில் நிறுத்துறதோ இறக்கத்தில் நிறுத்த இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் ஃப்ளாட்டான ஒரு பிளேஸில் நிறுத்திக்கோங்க வண்டியை. அதனால் உங்களோட டயர்ஸ் வந்து அன்ஈவனாக அந்த டயர்ஸ் மேலே லோடு ஆக்ட் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி மெயின்டெனன்ஸ். பேட்டரி தான் ஒரு வெஹிக்கிளில் முக்கியமான ஒரு பார்ட்டு. அதாவது ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய பொருள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்ஜினுக்கு எனர்ஜி கொடுக்குறதே இதுதான். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரியிலேருந்து தான் ஸ்டார்டர் மோட்டர் பவர் போகும். ஸோ ஸ்டார்டர் மோட்டர் பவர் போனதால தான் இன்ஜினை ஸ்டார்ட்டே பண்ண முடியும். ஸோ இப்போ வர பழைய பைக்ஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை, கிக் ஸ்டார்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கார்ஸில் கூட கண்டிப்பாக ஸ்டார்டர் மோட்டர் தேவை. இப்போ வர பைக்ஸ்லாம் ஸ்டார்டர் மோட்டர் மட்டும் தான் இருக்குது, கிக் ஸ்டார்ட் அதிகமாக இருக்கிறது இல்லை. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி டெர்மினல்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க. பேட்டரி டெர்மினல்ஸை ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரியோட டெர்மினல்ஸுக்குள்ள பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல் 2 டெர்மினல் இருக்கும். ஸோ அந்த 2 டெர்மினல்லையும் கொஞ்சம் கிரீஸ் இருக்கலாம், அந்த கிரீஸை தடவிடலாம். அதாவது கிரீஸ் தடவில இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு சீல் பண்ணிக்கலாம். ஒரு ரப்பர் சீலோ ஒரு இன்சுலேஷன் டேப்போ ஏதோ ஒன்று போட்டு அதை சீல் பண்ணுறதுனால அது கரோடாகாமல் இருக்கும். ஸோ அதனால் அடுத்த டைம் நீங்கள் இந்த டெர்மினல்ஸ் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணும்போது நல்லா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். அண்ட் உங்களுக்கு சார்ஜிங்கும் நல்லா நடக்கும். அண்ட் டிஸ்சார்ஜ் அண்ட் சார்ஜிங் ரெண்டுமே நல்லா நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டரியை சேவ் பண்ணலாம். அதுவே நீங்கள் இந்த டெர்மினல்ஸ்லாம் கலெக்டாமல் விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி வந்து அப்படியே குறைஞ்சிட்டே இருக்கும். அதாவது எலக்ட்ரிக்கல் அந்த ஒயர் வழியாக போகிற கரண்ட் போயிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரி வந்து சீக்கிரமாக சார்ஜ் டவுன் ஆயிரும். அண்ட் பேட்டரியை நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது இந்த டெர்மினல்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்டிலேஷன் வாட்டர் இருக்கும்ல, டிஸ்டில்டு வாட்டர் இருக்கும்ல, அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அந்த லிக்விட் லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதை ஃபில்லும் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த
க்ரீஸை தடவி நீங்கள் பேட்டரியை அந்த ட்ரையான ஒரு பிளேஸில் வைக்கணும். அது கூலாகவும் ட்ரையாகவும் இருக்கிற பிளேஸில் வைக்கணும். மற்றபடி வெட்டாக இருக்கிற பிளேஸில் வைக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்க். ஃபியூல் டேங்க்ல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூல் டேங்க்ல மெயினாக வர ப்ராப்ளம் என்னன்னா ரஸ்ட் ஆகுறது. அதாவது இந்த நம்ம டேங்க் ஃபில் பண்ணுவோம்ல, டேங்க் ஃபில் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஆனால் ஏன் அப்படி டேங்க் ஃபில் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ டேங்க்லாம் அதிகமாக ஃபில் பண்ண மாட்டோம். ஆனால் நம்ம பெட்ரோல் போடும்போது, பெட்ரோலோ டீசலோ ஏதோ போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டேங்கோட ஓப்பனர் இருக்கும்போது அந்த ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இந்த பெட்ரோல் போடுவோம். அப்போ என்ன ஆகும்னா காற்றும் சேர்ந்து உள்ள போயிடும். இப்படி காற்று உள்ள போகிறனால ஆக்சிடேஷன் நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஆக்சிடேஷன் நடக்கிறதுனால அங்கே கண்டிப்பாக கரோடாக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கரோட் ஆகக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேங்கை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஃபில் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 3/4 ஃபில் பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட போதும். ஸோ அங்கே கரோட் ஆகாது தப்பிச்சிடலாம். அதாவது டேங்க் கரோட் ஆகிறதுலேருந்து நம்ம இந்த ஃபில் பண்ணுறதுனால டேங்க் கரோட் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெயிண்ட் ப்ரொடக்ஷன். பெயிண்ட் எப்படி ப்ரொடக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயிண்ட்டை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு சிம்பிளான ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு சர்வீஸ் விடணும். அதாவது நீங்கள் நிறுத்த போகிறீங்க அப்படின்னா அந்த வண்டியை ஒரு சர்வீஸ் விட்டுருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டஸ்ட் அதெல்லாம் இருக்கலாம். இந்த டஸ்ட் எல்லாமே அவங்க எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வேக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி வேக்ஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற டஸ்ட்டு இந்த பெயிண்ட் மேலே சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட ஏற்படுத்தாது. வேக்ஸ் பண்ணுறதுனால அந்த வேக்ஸ் மேலே எல்லா டஸ்ட்டுமே படிஞ்சிக்கும். அடுத்து நீங்கள் இன்னொரு வாட்டர் வாஷ் ஃபிட்டிங்கன்னா கூட வண்டி பழையபடியே இருக்கும். அண்ட் உங்கள் பெயிண்ட்டும் ஃபேட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதே மாதிரி பெயிண்ட் ஃபேட் ஆகக்கூடாது இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம்னா, கார்ஸ்க்கு ஒரு கவர் கொடுத்துருப்பாங்களே, அந்த கவர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் கார்ஸை கவர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த கவர் வந்து அதுக்காக தான் தயாரிச்சிருப்பாங்க. அதாவது கார்ஸோட பெயிண்ட் ஃபேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் கவர் தயாரிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் வெயிலே நிறுத்தினீங்கன்னா கூட ஸோ இந்த மாதிரி காருக்கு கவர் போட்டு நிறுத்திக்கோங்க. அதனால் உங்களோட பெயிண்ட் ஃபேட் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்ஸை டிஸ்எங்கேஜ் பண்ணுறது. பிரேக்ஸ் ஆகட்டும், அதாவது கியர் லிவர் இருக்குல்ல, கியர்ஸை வந்து நியூட்ரலில் போட்டுக்கோங்க. ஸோ பிரேக்ஸ் எப்படி டிஸ்எங்கேஜ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீங்கள் போடுற பிரேக்கில் இந்த ஹேண்ட் பிரேக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹேண்ட் பிரேக்ஸ் வந்து நீங்கள் டிஸ்எங்கேஜ் பண்ணிடுங்க. ஹேண்ட் பிரேக்ஸ் போட்டு நிறுத்தக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டி மூவ் ஆயிருமா அப்படின்னு கேட்டால் ஸோ இந்த மாதிரி பழைய டெக்னிக் தான். ஸோ இந்த என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன உடன் பீஸ் எடுத்து நீங்கள் டயருக்கு வைக்கலாம். அதாவது அது மூவ் ஆகாமல் இருக்கு. ஆனால் பிரேக்ஸ் போட்டு நிறுத்துறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரேக்ஸ் வந்து ஸ்டக் ஆகிக்கும். எப்படின்னா, நீங்கள் அந்த டிஸ்க்லியோ இதுலையோ நீங்கள் ஹேண்ட் பிரேக் போட்டு நிறுத்துறீங்க. ஸோ இந்த மாதிரி ஹேண்ட் பிரேக் போட்டு நிறுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரேக் கேலிப்பர் இருக்குல்ல, இந்த கேலிப்பர் போய் டிஸ்க் இப்படி பிடிக்கும்போது அது வந்து ஸ்டக் ஆகி நிற்கும். ஸ்டக் ஆகி நிற்க சான்சஸ் இருக்குது. ஸ்டக் ஆகி அதிகமாக நிற்காது. ஸ்டக் ஆகி நிற்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதுவே காருக்கு அப்படி தான். ட்ரம் பிரேக்ஸாக இருந்தாலும் அதே மெக்கானிசம் தான் நடக்கும். அதாவது ஸ்டக் ஆகி நிற்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டக் ஆகி நிற்காம இருக்கும். அதே சமயம் அந்த ஸ்ப்ரிங் டென்ஷன் இருக்குல்ல, நீங்கள் போட்டே வச்சிருந்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கோட டென்ஷன் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் அடுத்த டைம் போடும்போது கொஞ்சம் ஒரு எஃபர்ட் இருக்கும், இல்லாட்டி சரியாக பிடிக்காம இருக்கும். இந்த மாதிரிலாம் நடக்கும். அதாவது ஸ்ப்ரிங் டென்ஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அதையும் நீங்கள் இது பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ஹேண்ட் பிரேக்ஸ் போடாமல் நான் சொன்ன மாதிரி இந்த உடன் பீசஸோ இல்லை ஒரு சின்ன கல்லோ இந்த மாதிரி வீலுக்கு வச்சு நிறுத்தலாம். அதனால கார் மூவ் ஆகாமல் இருக்கும். அண்ட் கியர் போடாமல் நிறுத்தணும். அதாவது நியூட்ரல் நிறுத்தணும். ஸோ நியூட்ரல் இருந்தால் என்ன பிரச்சனை, நியூட்ரல் எழுதுறது எப்படி சேஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கியர் பாக்ஸ் இருக்குல்ல, உங்கள் கியர் பாக்ஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். எப்படி கியர் பாக்ஸ் டேமேஜ் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஒரு சின்ன எப்படி இருந்தாலும் ஒரு கார் கொஞ்சம் மூவ் ஆகுதுன்னு வைங்களேன், நீங்கள் கியர்ஸ் நிறுத்திருக்கீங்க, வண்டி மூவ் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காக. ஸோ லோடு வந்து அந்த கியர் மேலே ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த காரோட லோடு வந்து அந்த கியர் மேலே ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லோடு ஆக்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் அதோட லைஃப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எப்பவுமே அப்படி ஆகாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இருந்தாலுமே நம்ம நியூட்ரல் எழுதுறது ரொம்பவே சேஃபான ஒரு விஷயம். அதாவது நீங்கள் கொஞ்ச நாள் எழுத்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் போடலாம். அண்ட் நீங்கள் ரொம்ப நாள் எழுத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன உடன் பீஸோ இல்லை ஒரு கல்லோ இந்த மாதிரி வச்சு நீங்கள் உங்களோட வண்டியை நிறுத்திக்கலாம். இதுவே 2 வீலர் இருந்தால் பிரச்சனை இல்லை, சென்டர் ஸ்டாண்ட் போட்டு அவங்க நிறுத்திக்குவாங்க. ஸோ காராக இருந்தால் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நியூட்ரல் நிறுத்தாதீங்க அண்ட் ஹேண்ட் பிரேக்ஸ் போட்டு நிறுத்தாதீங்க ரொம்ப நாள் நிறுத்துறதா இருந்தால். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பார்க் பிளக். ஸோ இப்போ டீசலாக இருந்தால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது இன்ஜெக்டர் இருக்கும். ஸோ இன்ஜெக்டர் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், நம்மளால் வேலை செய்ய முடியாது. ஆனால் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இதுவே நம்ம நார்மலான கார்ஸ், அதாவது பெட்ரோல் கார்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்பார்க் பிளக்கை ரிமூவ் பண்ணலாம். அதுக்கான கிட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஸ்பார்க் பிளக் ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஆயிலை வந்து இதுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணிடலாம். அதாவது சிலிண்டருக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஏன்னா சிலிண்டரில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலிண்டர்லையும் இதே ஆக்சிடேஷன் நடக்கும். அதாவது ஃபியூல் டேங்க் நடக்கிற மாதிரி சிலிண்டர்லையும் ஆக்சிடேஷன் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆக்சிடேஷன் நடக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கரோட் ஆகும். அதாவது சிலிண்டர் ஹெட் கரோட் ஆகும். சிலிண்டர் பிளாக் கரோட் ஆகாது, சிலிண்டர் ஹெட் வந்து மேலே கரோட் ஆகும். ஸோ இந்த கரோட் தடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் ஆயிலை இன்ஜெக்ட் பண்ணி விட்டீங்கன்னா ஸோ இது கரோட் ஆயிரும். அதனால் இன்ஜினுக்கு எந்த மாதிரி பிரச்சனையும் வராது. அடுத்த டைம் கம்பஷன் நடக்கும்போது இந்த ஆயில் வந்து கம்பஷன் ஆகி இது வெளியே வந்துடும். ஸோ பிஸ்டன் ஒன்றுமே ஆகாது. ஏன்னா பிஸ்டன் வந்து அலுமினியம் அலாய், பிஸ்டன் எதுவுமே ஆகாது. இது கேஸ்ட் அயன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இது கரோடாக அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது சிலிண்டர் ஹெட். ஸோ நீங்கள் ஸ்பார்க் பிளக் ரிமூவ் பண்ணி கொஞ்சம் ஆயில் அதில் விட்டால் போதும். இதில் கொஞ்சம் கரப்ஷன்லேருந்து நம்ம அதை தவிர்க்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்பார்க் பிளக் நீங்கள் மாட்டிக்கலாம். அண்ட் அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டீரியர் எப்படி மெயின்டைன் பண்ணலாம். இன்டீரியர் தான் ரொம்பவே முக்கியமான ஒரு இடம். ஏன்னா இன்டீரியர் தான் நம்ம உட்காந்துட்டு போகிறோம். ஸோ இன்டீரியர்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற காரணத்தினால நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டஸ்டர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, அதாவது ஒரு வெட் கிளாத்தோ
இல்லை ஒரு கிளாத்தோ ஏதாவது வச்சு இந்த டஸ்டர்ஸ்லாம் நல்லாவே தொடச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்னர் இந்த காருக்குள்ளே தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த கார் எப்பவுமே ஒரே கண்டிஷனில் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டஸ்ட்டில் இருக்கனால கொஞ்சம் ஸ்மெல்ல சேஞ்ச் ஆகும். அதாவது கொஞ்சம் ஏதாச்சும் நீங்கள் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு வைங்களேன், இந்த காருக்குள்ளே ஒரு சின்ன சின்ன சாப்பிட்ற பொருள் அதெல்லாம் போட்டு வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல் வந்துடும். அது உங்களுக்கு ரொம்பவே இதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த காருக்குள்ளே கொஞ்சம் ஃப்ரெஷ்னர் அடிச்சு விட்டிங்கன்னா உங்கள் கார் எப்பவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ விண்டோஸ் எல்லாம் ஏற்றி விட்டுட்டு, ஸோ விண்டோஸ் ஓப்பனில் இருக்கக்கூடாது. அதாவது விண்டோஸ் ஓப்பனில் இருக்கலாம், எந்த அளவுக்கு ஓப்பனில் இருக்கலாம்னா கொஞ்சம் சின்ன ஒரு கேப் இருக்கிற அளவுக்கு நீங்கள் விட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஏர் உள்ளே போயிட்டு வந்தால் தான் கொஞ்சம் அதுவும் ஒரு நல்ல அந்த உள்ளே இருக்கிற இந்த பிளாஸ்டிக்கோட ஸ்மெல் எல்லாம் வெளியே போயிடும். ஸோ கொஞ்சம் நீங்கள் ஓப்பனில் வைக்கலாம், ரொம்பவே ஓப்பனில் வைக்க வேண்டாம் அப்படின்னு தெரியும். ஏன்னா டஸ்ட் உள்ள போயிடும். அதனால் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களோட வண்டி ரொம்பவே நல்லா இருக்கும், நல்ல கண்டிஷனில் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளான ஒரே ஒரு வழி தான். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வீலர்ஸ் இருந்தால் என்ன பண்ணுங்க அப்படின்னா டெய்லி காலையில் எழுந்திரிச்சதுமே ஒன்று கிக் ஸ்டார்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கிக் ஸ்டார்ட் இருக்கிற வண்டி இருந்தால் கிக் ஸ்டார்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அது ரொம்பவே நல்லது. கிக் ஸ்டார்ட்டில் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிக் ஸ்டார்ட்டில் வந்து நீங்கள் சாவியை ஆஃப் பண்ணிக்கணும். சாவி ஆஃப் பண்ணிவிட்டு 2 டைம் கிக் பண்ணுங்கள். ஸோ இப்படி கிக் பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலாக இருக்குல்ல, ஆயிலாக வந்து சம்பில் நின்றுருக்கும். ஸோ இந்த சம்பிள் இருக்கிற ஆயில நீங்கள் 2 டைம் கிக் பண்ணும்போது அது பம்ப் ஆகி எல்லா இடத்துக்கும் கரெக்டான லூப்ளிகேட் பண்ண வேண்டிய இடத்துக்கு போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சாவியை போட்டு ஆன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி ஸ்டார்ட்லேயே விட்டுருங்க, ஐடியிலே விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி நீங்கள் ஆஃப் பண்ணி கூட நிறுத்திக்கலாம். இதுவே கார் சார்ந்த என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ரைடு போயே தான் ஆகணும். அதாவது கொஞ்சம் தூரம் ஸ்டார்ட் பண்ணி விட்டால் மட்டும் பத்தாத கார்களுக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு ஒரு சின்ன ரைடு போயிட்டு கொண்டு வந்து மறுபடியும் அதே இடத்துல நிறுத்திடலாம். அதாவது ஃபேமிலியோட எடுத்துகிட்டு ஒரு சும்மா ஜாலியாக ஒரு டூர் போன மாதிரி கொஞ்சம் தூரம் ஒரு 2 கிலோமீட்டர்ஸோ ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி போயிட்டு மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்திட்டீங்கன்னா நீங்கள் இந்த மெயின்டெனன்ஸ் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. உங்கள் கார் எப்பவுமே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா நீங்கள் அது மூவிங்லேயே இருக்குது, எப்பவுமே மூவிங்கில் இருக்கிற ஒரு பொருளில் எந்த பிரச்சனையுமே இருக்குது. அதாவது இப்போ ஆற்றுல ஒரு தண்ணி பார்த்தீங்கன்னா வைங்களேன், அதில் பாசியே இருக்காது, ஆனால் நிற்கிற தண்ணியில் பாசி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம கார்ஸ் நம்ம வெஹிக்கிள்ஸும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு ஓட்டிட்டு கொண்டு நிறுத்திட்டோம்னா அது எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ நிறுத்துறவங்களுக்காக மட்டுமே. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஓட்டுறவங்களுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணி அதுவே மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். அதாவது ஓட்டினீங்கன்னா அந்த வண்டி நீங்கள் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஸோ நிறுத்தும் போதுக்கான மெயின்டெனன்ஸ் தான் இது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்கும், நீங்கள் எப்போ வேணால் எடுத்து ஓட்டலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் யாராச்சும் வண்டி மெயின்டைன் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கடைசியாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.